சிங்கிள் பேட்டரியா டபுள் பேட்டரியா? எலக்ட்ரிக் வண்டி வாங்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தான் இது. சிங்கிள் பேட்டரி எடுத்துக்கலாமா, டபுள் பேட்டரி எடுத்துக்கலாமா? ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 2 பேட்டரி இருக்கிறதுனால மட்டுமே உங்களுக்கு நிறைய மைலேஜ் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. 2 பேட்டரி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பெரும்பாலும் ஒரு பேட்டரி முதலில் இயங்கும், பின்பு அதன் சார்ஜ் முழுவதுமாக குறைந்த பின்பு இரண்டாவது பேட்டரிக்கு நாம் எம்சிபி மாற்ற வேணும். அப்புறம்தான் இந்த 2வது பேட்டரி இயங்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் சீரிஸ் கனெக்ஷன் செட்டப் பண்ணணும். இது தினசரி அதிக தூரம் போகும் நபர்களுக்கு ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அதாவது தினமும் 2 பேட்டரியும் முழுமையாக இயங்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு 2 பேட்டரி வண்டி 140 கிலோமீட்டர் மைலேஜ்னு வச்சுப்போம். முதல் பேட்டரியில் 70 கிலோமீட்டர் மைலேஜ், இரண்டாவது பேட்டரியில் 70 கிலோமீட்டர் மைலேஜ். இப்போ ரெகுலராக 100 கிலோமீட்டர் டெய்லி வண்டி ஓட்டுபவர்களுக்கு இது சரியாக இருக்கும். ஆனால் டெய்லி 30 அல்லது 40 கிலோமீட்டர் மட்டுமே வண்டி ஓட்டுபவர்களுக்கு இது பொருந்தாது. 30 முதல் 40 கிலோமீட்டர் மட்டுமே ஓட்டுபவர்கள் டெய்லி ஒரே பேட்டரியை மட்டுமே ஓட்டுவார்கள். இதனால் சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் ஒரு பேட்டரியில் மட்டுமே நடக்கும். 2வது பேட்டரியில் சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் நடக்காது. இதனால் 2வது பேட்டரி டார்மன்ட் ஸ்டேஜுக்கு, அதாவது தூக்க நிலைக்கு தள்ளப்படும். திடீரென்று ஒரு நாள் நீங்கள் வெகு தூரம் போக வேண்டும்னா முதல் பேட்டரி முழுமையாக வேலை செய்யும். 2வது பேட்டரி 70 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கொடுக்காது. 30 அல்லது 40 கிலோமீட்டர் மட்டுமே 2வது பேட்டரியில் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இதை சரி செய்ய உங்கள் எலக்ட்ரிக் வண்டியில் தினசரி பேட்டரியை மாற்றி மாற்றி பயன்படுத்தும் வகையில் நீங்கள் சுவிட்ச் செட் செய்ய வேண்டும். இது ஒரு பெரும் தலைவலியான வேலை. அது மட்டுமல்ல, இது உங்கள் வண்டியில் உள்ள பேட்டரி பேலன்ஸை குலைத்துவிடும். இதனால் 2 பேட்டரியின் ஆயுளும் குறையும். உங்கள் பேட்டரிகள் அடிக்கடி மாற்ற வேண்டியதாகும். 2 பேட்டரிகளுக்கான செலவு செய்து தான் நீங்கள் அதை மாற்ற வேண்டும். அப்போது டபுள் பேட்டரிக்கு போகவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. மேலே சொன்னது சீரீஸில் கனெக்ட் பண்ணிகிட்ருக்க பேட்டரிகளுக்கு மட்டுமே பொருந்தும். பேரலில் கனெக்ட் செய்யப்படும் பேட்டரிகளுக்கு இல்லை. பேரலல் கனெக்ஷன் என்பது ஒரு ரெயில் தண்டவாளத்தை போன்ற ஒரு அமைப்பு. 2மே ஒரே நேரத்தில் இயங்கும். ஒன்று இல்லைனாலும் மொத்தமாக நின்றோம். பேரலில் கனெக்ட் செய்யப்படும் இரு பேட்டரிகளும் ஒரே நேரத்தில் சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் நடக்கும். ஒரே சார்ஜரிலிருந்து 2 பேட்டரி கனெக்டிங் போர்ட்டுகள் இருக்கும். இதனால் 2 பேட்டரிகளும் சரிசமமாக ஒரே நேரத்தில் சார்ஜ் ஏறும். அதே போல் நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ 2 பேட்டரிகளிலிருந்தும் ஒரே நேரத்தில் கண்ட்ரோலர் மற்றும் மோட்டர்களுக்கு ஒரே சமயத்தில் சப்ளை போகும். இதனால் உங்கள் 2 பேட்டரிகளும் சமமாக வேலை செய்யும். செல் பேலன்சிங் சமமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு உள்ள டபுள் பேட்டரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்குவதே சிறந்தது. இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குங்க. ஒரு பேட்டரி வேலை செய்யலைனாலுமே வண்டி மொத்தமாக ஓடாது. ஒரு தண்டவாளத்தில் ஒரு ட்ராக்கில் ஒரு சைடு உடஞ்சிச்சுனாலுமே வண்டி ஓடாது இல்லையா? அந்த மாதிரி 2 பேட்டரி இருக்கக்கூடிய வண்டியை வாங்கி ஏன்பா தலைவலி இழுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறது சரிதாங்க. இதற்கு அதிக கிலோவாட் உள்ள சிங்கிள் பேட்டரி வண்டியே பெட்டர். அதுதானே? அப்போது டபுள் பேட்டரிக்கு பை சொல்லுங்கள், சிங்கிள் பேட்டரியை எடுத்துக்கோங்க. ஆம்பியர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தேர்ந்தெடுங்க. உங்கள் இஷ்டம் போல் பயணம் செய்யுங்க.